எது எனக்கான அன்றாட உணவு அப்படிங்கிற ஒரு அறிவு நம்ம அத்தனை பேருக்கும் மிக மிக அத்தியாவசியமா இருக்கு. நிறைய நேரத்தில் நம்ம அப்படி காப்பி கேட் மாதிரி என்ன இருக்கோ முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதை அப்படியே எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். சிக்கலே அங்கதான் இருக்கு. முதல்ல யோசிச்சு பார்த்தா காலை பானம்ங்கிறது நம்ம கடந்த 200-300 வருஷமா வெறும் டீ காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். 200 வருஷமா டீ காஃபி தான். பல நேரங்களில் எங்க மருத்துவமனையில் நாங்கள் மருந்து எழுத போறதுக்கு முன்னாடி பேஷண்ட் வேகமா சொல்லுவாங்க, சார் இந்த சித்த வைத்தியம்னாலே எப்படியும் ஒரு பத்தியம் சொல்லுவீங்க, எதை வேணாலும் சொல்லுங்க சார், இந்த காப்பியை மட்டும் நிறுத்திடுன்னு சொல்லிடுறாங்க, நான் போற வழியே எங்க பஸ்ஸு குறுக்க விழுந்துருவேன். அந்த அளவுக்கு நான் காஃபியில பைத்தியம் வாங்க. அந்த அளவுக்கு காஃபி டீ இல்லாம இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழலுக்குள்ள நம்ம மக்கள் இருக்கும். 200 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று குடிச்சிருப்பாங்கல்ல, காஃபி டீ இருக்கா, 250 வருஷம் ஆயிருக்கும் வாங்கி போனா இப்போ வந்துரு. அதுக்கு முன்னாடி என்ன அருந்தினார்கள் அப்படின்னு யோசிச்சு நம்முடைய தமிழ் சமூகம் எதை குடித்தது என்று பார்த்தா சித்த மருத்துவத்தில் ஒரு குறிப்பு இருக்கு. தினம் தினம் காலையில அவங்க குடித்த ஒரு பானம் கரிசாலை முசுமுசுக்கை பானம். கரிசலாங்கண்ணியும் முசுமுசுக்கைன்னு ஒரு கீரை இருக்கு. இரு குரங்கின் கை அப்படின்னு அந்த கையை பார்த்து அந்த முசுமுசுக்கை கீரையை பார்த்தா 2 குரங்கோட கை மாதிரி இருக்குமா. இரு குரங்கின் கை அப்படின்னு இன்னொரு பேர் அதுக்கு. இந்த முசுமுசுக்கையும் கரிசலாங்கண்ணியையும் தேநீராக சாப்பிட்டிருக்காங்க. கரிசாலைக்கு வள்ளலார் சொன்ன பேர் தேகராஜன். போகரே சொல்லிருக்க தேகராஜன். அவ்வளவு சிறப்பான அந்த மூலிகை அதை டீயா தான் சாப்பிட்டிருக்காங்க. டீங்கிற பேர் கிடையாது, குடிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் சொல்றோம் இல்லையா, குடிக்கும் நீர். அப்படியாக குடித்த பானம் கரிசாலையும் முசுமுசுகையும். காலையில் அதைத்தான் பானமா குடிச்சிருக்காங்க. இன்றைய அறிவியலை வைத்து அந்த கீரையை பார்த்தா, கரிசலாங்கண்ணியும் முசுமுசுகையை பார்த்தா அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. குறிப்பாக கப நேரத்திலும் உடல் பித்தம் அதிகமா இருக்கிற நேரத்திலையும் அந்த 2 பானம் கரிசலாங்கண்ணி டீயோ இல்ல முசுமுசுகை தேநீரோ அவ்வளவு உடல் சிறப்பை கொடுக்கும். கரிசலாங்கண்ணிங்கிறது ஒரு பாடல் இருக்கு, தேரன் குடிநீர்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல ஒரு பாடல்ல என்ன சொல்றேன்னா, தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. ஒரு பாட்டு. என்ன பாட்டுக்கு என்ன அர்த்தம்? தேகரா சச்சுரதம்னா தேகராசன், சச்சுரதம் எள்ளு, எள்ளையும் கரிசலாங்கண்ணி எள்ளுல எடுத்த எண்ணெயும் கரிசலாங்கண்ணி சாறையும் சேர்த்து காய்ச்சி அந்த எடுக்கிற அந்த கரிசாலை தைலம் அதை 1 ஸ்பூன் போல குடிச்சா இருமி துப்புனா சளி துண்டா விழுந்தா காக்கா தூக்கிட்டு போயிருமா. அவ்வளவு திக்கா மியூக்கோ புருலன்ஸ் ஸ்பூட்டம் வாங்க. அப்படி விழுற சளிய காக்கா தூக்கிட்டு போகணும்னா அதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அப்படி இருமி சளி கொடுக்குதுன்னா அவனுக்கு நிமோனியா காய்ச்சல் இருக்கு, இல்ல பிராங்கைட்டிஸ் இருக்கு, இல்ல கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கு, இல்ல ஒரு ஸ்மோக்கர்ஸ் காஃப் இருக்குன்னா புரிஞ்சுக்கணும். அதற்கு கரிசலாங்கண்ணி நலமாக இருக்கிறது என்றால் இது நுரையீரலை செம்மைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு கீரை. கரிசலாங்கண்ணி ஈரலுக்கு எவ்வளவு சிறப்புன்னு எழுதாத நூலே கிடையாது, அவ்வளவு சிறப்பு. அதைத்தான் தேநீரா காலையில குடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, இப்போ இன்றைக்கு அந்த கரிசலாங்கண்ணி எங்க இருக்கும்னா களை செடியாக கிடைக்கும். எல்லா நெல் வயல்லையும் கரிசலாங்கண்ணி ஒரு களை, நிறைய களைகள் இருக்கு. நீர்முள்ளி, கரிசலாங்கண்ணி, சிவகரந்தை, கொட்டைக்கரந்தை, இதெல்லாம் நெல்லுக்கு கொடுக்க வரப்புல வளையக்கூடிய பொருள். நம்ம என்ன பண்றோம், களை கொல்லின்னு அதை பூரா கொண்டுட்டு கிளைபோசேட் அடிச்சிட்டீங்கன்னா கரிசலாங்கண்ணி காணாம போயிடும். அந்த கிளைபோசேட்டுடைய பாட்டில் ரவுண்ட் அப் பாட்டில் எழுதியிருக்கான், இட் வில் கில் யூக்லிப்டா ஆல்பான்ட். எனக்கு வேதனையாக இருக்கிறது. சில பேர் மாற்று கருத்து உள்ளவர்கள் இருக்கலாம், பட் எனக்கு வேதனையாக இருக்கிறது. அது களை என்று அந்த கரிசலாங்கண்ணியை கொல்றோம். ஆனா அந்த கரிசலாங்கண்ணி பல பேர் உயிரை காப்பாற்றக்கூடிய மாபெரும் மூலிகை. அவ்வளவு சிறப்பு வெள்ளை கரிசலாங்கண்ணி. அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணிய கொஞ்சம் எடுத்து காலையில தேநீராக ஆக்கி அதை காலையில குடிச்சோம்னா, காலையில கபம் கட்டிட்டு கரபுரான்னு இருமிட்டு இருக்கிறது, வீசிங் இருக்கிறவங்க, தும்மல் மூக்கடை போடுறவங்களுக்கு அவ்வளவு நல்லது. அதை தவிர கரிசலாங்கண்ணி ஈரலுக்கு மிகச் சிறப்பானது. ஒரு விஷயம் தெரியுமா, பெங்களூரை சேர்ந்த ஒரு ஆய்வு நிறுவனம் கனடிய ஆய்வு நிறுவனத்தோடு சேர்ந்து ஃபர்ஸ்ட் லெவல் டாக்கிங் ஸ்டடீஸுமாங்க கோவிட் நேரத்தில் கரிசலாங்கண்ணி உதவும் என்று அவர்கள் கண்டுபிடித்தாங்க. இன்னும் அதுக்கு அடுத்த ஸ்டடீஸ்குள்ள அவங்களும் போறாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு மூலிகை. நாம ஏன் இதை செய்யக்கூடாது? நெல் வயல் போட்டிருக்கோம், இல்லை தென்னை வயல் போட்டிருக்கோம். அந்த தென்னை தோப்புக்குள்ள அங்கங்க விளையக்கூடிய கரிசலாங்கண்ணி அறுத்து அதை பொடி செய்து அதை இங்க இருக்கக்கூடிய FPO ஒரு அழகா டீ ஆக்கி அழகா அதை ஒரு பேக்கிங் பண்ணி மிகச்சிறப்பா அது ஒரு தேநீரா வைத்துக் கொள்ளலாம். நீர்முள்ளியை ஒரு தேநீரா வச்சு கொள்ளலாம்.
நெல்லிக்காய் பொடியை ஒரு தேநீராக வைத்துக் கொள்ளலாம், ஆவாரம்பூவை தேநீராக வைத்துக் கொள்ளலாம். இப்படி பல நம்மகிட்ட இருக்கக்கூடிய வெகு சாதாரணமான எளிதில் வளரக்கூடிய மூலிகைகளை தேநீராக அத்தனை பேரும் அருந்த தொடங்கினா அது ஒரு பெரிய ஊடுபயிராக விளைவித்து அது பெரிய விவசாய புரட்சியை கொடுப்பதற்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்கிறது. அதை நம்ம செய்யணும், கூட்டாக நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து அதை செய்யணும். நம்ம டிவியில பார்த்த உடனே அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது, உடனே போய் 10 ரூபா பாக்கெட்டை போய் வாங்கிட்டு வரல. அவ்வளவு பெரிய கம்பெனி அதை வந்து அதிமதுரம் அடங்கியது உடனே இது நாள் வரைக்கும் அதிமதுரம் சொன்னப்ப எவனும் கேட்கல. தொலைக்காட்சியில ஒரு விளம்பரமா வந்து அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு உடனே டக்குன்னு போய் அந்த டீ பாக்கெட்டை வாங்கி கிடக்குறான். ஏன் நம்ம இங்க கரிசலாங்கண்ணி அடங்கியதுன்னு நம்ம போய் பாட்டியை சொல்ல வைக்கணும்னா பல கோடி வேணும். அதெல்லாம் வேண்டாம். நம்மளுடைய FPOஸ்ல இங்க இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல கரிசலாங்கண்ணியோ நெல்லிக்காயோ அந்த தேநீர் எந்த அளவும் எள்ளளவும் சுவையில் குறை கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சார் அதெல்லாம் குடிச்சா கசக்குமா? கசக்கெல்லாம் செய்யாது. அவ்வளவு நெல்லிக்காய் தேநீர் நான் குடிக்கிறேன். வெறும் நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு காப்பி டிகாஷன் மாதிரியே இறக்கிட்டு கொதிக்கிற அந்த இளஞ்சூட்டுல கொஞ்சம் போல 1/2 ஸ்பூன் தேன் விட்டு குடித்து பாருங்க. இன்னைக்கு ஈவினிங் போய் குடிங்க, இல்ல நாளைக்கு குடிங்க. அந்த சுவையை யாரும் அடிச்சு கொள்ளவே முடியாது. அவ்வளவு சிறப்பு அது. அப்புறம் அந்த கசப்பு அப்படிங்கிற ஒரு சுவை மீது நம்ம வந்து ஒரு பிரியத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா 6 சுவையும் ஆக சிறப்பு தான். ஆனா எல்லா சுவையும் எல்லா காலத்துக்குமானது கிடையாது நண்பர்களே, நல்லா புரிந்து கொள்ளணும். 6 சுவை சமச்சீர் உணவுன்னா நோய் அளவு நோயர் அளவு பார்த்து தான் சுவையை கொடுக்கணும். இனிப்பு உப்பு இனிமேலாம் குறைச்சி ஆக வேண்டிய காலம். அது எவ்வளவு பெரிய எனக்கு சர்க்கரை வியாதிலாம் கிடையாது சார், எனக்கு ரத்த கொதிப்பு கிடையாது சார், எனக்கு கிடையாதுனாலும் உனக்கு இனிப்பு கிடையாது, வேண்டாம். இனிப்பை குறைத்துக் கொள்ளணும், உப்பை குறைத்துக் கொள்ளணும். தூக்கி நிறுத்த வேண்டிய சுவை 2 கசப்பும் துவர்ப்பும் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை போன ஒரு வாரத்தில் எத்தனை பேர் கை தூக்குங்களேன், எத்தனை பேர் தினசரி, என் கேள்வி ரொம்ப தெளிவு, தினசரி ஏதாவது ஒரு உணவு கசப்பாக சாப்பிட்டு இருப்போம்னு யோசிங்க. யாரா கை தூங்க? இருக்காது. அன்னைக்கு ஒருத்தர் வந்து கசப்பா எங்க வீட்டில் பாவக்காய் இருக்குல்ல, அந்த பாவக்காய் எங்க வீட்டில் செஞ்சிருக்காங்க தாங்க கொடுத்தாங்க. பாவக்காய் சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பா இருந்துச்சு. பாத்தீங்களா சார், எங்க வீட்டு பாவக்காய் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, நான் எங்க வீட்டில் அவ்வளோ அழகா செய்வாங்க. நாங்க அந்த பாவி அதுல சர்க்கரையை போட்டு வெள்ளத்தை போட்டு நல்லா முறுக்கி பாவக்காவை சாகடிச்சுட்டான். பாவக்காய்னா அது கசப்பா தான் இருக்கணும். ஏன் நம் மனம் கசப்பை ஏற்க மறுக்கிறது? கசப்பான சுவையை நாம ஏன் பழக மறுக்கிறோம்? கசப்பு இருக்கிறதுலே ஆக சிறந்த சுவை மருத்துவ ரீதியா. இந்த நான் சும்மா பிரீச்சிங்கா பேசல. இனிப்பு உப்பு காரம் சுவை இது எல்லாத்தையும் நாங்க வந்து போலாரிக் நான் போலாரிக் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம். தண்ணியில சிலது கரையும், அமிலத்துல சில இது கரையும், ஆல்கஹால்ல சிலது கரையும், பென்சீன்ல சில இது கரையும், சூப்பர் கிரிட்டிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன்ல கரையும். இப்படி எல்லாம் கரைச்சு அந்த சத்துக்களை பிரித்து அந்த சத்துக்களை அதுல ஆல்கலாய்டு இருக்கா, பிளாவனாய்டு இருக்கா, டெர்பனாய்ட்ஸ் இருக்கா, அதுல என்னெல்லாம் சத்து இருக்குன்னு பார்த்தா அத்தனை சத்துக்களும் நிறைந்து இருக்கிறது கசப்புல தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இனிப்புல குளுக்கோஸ் மட்டும் தான் கிடைக்கும், பட் இதுல அவ்வளவு சத்துக்கள் நிறைந்து இருக்கிறது. ஏன் நிலவேம்பு குடிநீரை உலகமே கொண்டாடுகிறது? நிலவேம்பு குடிநீரை கொண்டாடுவதற்கான அடிப்படை காரணம் அதுல இருக்க கசப்பு. சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் பஞ்சதிக்தம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். பஞ்சதிக்தம்னா 5 கசப்பு. எவ்வளவு பெரிய தோல் நோயா இருக்கட்டும், கரப்பான் வருது, காளாஞ்சகப்படை வருது, லைக்கன் பிளானஸ் வருது, டொமடைட்டிஸ்ல பல வெரைட்டி இருக்கு. எங்களுடைய முதல் தேர்வு கசப்பு தான். பஞ்சதிக்தம் 5 கசப்பு, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நிலவேம்பு, மலைவேம்பு, கரிவேம்பு, சர்க்கரை வேம்பு, சிவனார் வேம்பு, 5 வேம்பு. இதான் நாங்க தமிழ்ல சொல்றோம். ஆயுர்வேதத்துல இந்த 5க்கும் ஆயுர்வேத பேர் சொல்றான், சான்ஸ்கிரிட்ல அவ்வளவுதான். இந்த 5 வேம்பும் சேர்ந்து கசப்பா காய்ச்சி அழகா அதை நெய்யில காய்ச்சுவாங்க. பஞ்சதிக்த கிருதம் அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்றான். நாங்க பஞ்ச கசப்பு என்று சொல்கிறோம், 5 கசப்புன்னு சொல்றோம். அந்த கசப்ப பல நோய்களுக்கு அது வேலை செய்யுது. முதல்ல எல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து முன்னாடி ஒரு சித்த மருத்துவரா அந்த கசப்பு நல்லா வேலை செய்யும் கொடுத்தேன். இன்றைக்கு பல ஆய்வறிஞர்கள்ட்ட பேசும்போது சொல்றாங்க, சார் கசப்பு மட்டும் தான் சார் ஆன்டிபாடிஸை வந்து சப்ரஸ் பண்ணி வைக்கும், கசப்பு மட்டும் தான் ஆட்டோ இம்யூனுக்கு நல்லா இருக்கும், கசப்பு மட்டும் தான் வைரலுக்கு நல்லா இருக்கணும். பேப்பர் பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கு. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நண்பர்களே. பெரிய பெரிய ஆய்வு முடிவுகள், பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்றதெல்லாம் பின்னாடி வரட்டும், அப்புறம் அது கமர்ஷியலைஸ் ஆகி ப்ராடக்ட் ஆகிறோம், அதெல்லாம் வேற. நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய கசப்பை முதல்ல நம்ம சாப்பிடுவோமே.
கருவேப்பிலை சட்னியை தினம் அரைப்போமே, நிலவேம்பு கஷாயத்தை வாரத்துக்கு ஒரு நாள் குடிப்போமே, இந்த கசப்பான இருக்கிற பாவக்காய், கோவக்காய், வெந்தயம் அதை எடுத்துக்கொள்வோமே, அதை யார் தடுக்க போகிறார்கள்? நம் அன்றாட உணவில் கசப்பும் துவர்ப்பும் கொடிகட்டி பறக்கணும், இனிப்பு உப்பும் குறைக்கணும். இன்னைக்கு காலையில் ஒரு பையன் கேட்டான் அதே பேச்சு, சார் உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்க உப்பை குறைக்கணுங்கிறீங்க. நான் அவனை கேட்டாடி அதே இன்னொன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு. நீ உப்பு கொஞ்சமா சாப்பிட்றோம். நம்ம உலகம் சொல்லி இருக்கிறது, உலக சுகாதார நிறுவனம் சொல்றது, ஒரு நாளைக்கு தேவையான உப்பினுடைய அளவு 4 கிராம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா, 4 பேர் இருக்க வேற உப்பு பாக்கெட் வாங்கினா 1 கிலோ 1 மாதத்தில் பல வீடுகளில் காலியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் 250 கிராம் சாப்பிட்றான் ஒரு மாசத்துக்கு. வகுத்தல் 30 வகுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு 8-8.5 கிராம் சாப்பிட்றாங்க ஒரு ஆள், உப்பு பாக்கெட் மட்டும். 8 கிராம் நேரடி உப்புனா வெள்ளரிக்கால இருக்கிற உப்பு, கீரையில இருக்கிற உப்பு, கோல்கேட் பேஸ்ட்ல இருக்க உப்பு, இப்படி எல்லா உப்பும் சேர்ந்துட்டே தானே இருக்கும் நமக்குள்ள. அவ்வளவு உப்பு சேர்றதனுடைய விளைவு நம்ம ஊர் சர்க்கரை நோயாளிகள்ல தான் நிறைய பேர் சிறுநீரக நோயாளியாக மாறுறாங்க மற்ற நாடுகளை விட. ஏன் தெரியுமா? இயல்புலேயே மருத்துவ ஆய்வு சொல்வது என்னன்னா, இந்தியர்களுக்கும் ஆசிய இனத்தவருக்கும் நம்முடைய நெஃப்ரான்கள், நம்ம கிட்னியில இருக்கக்கூடிய ஃபில்டரோட அளவு மேற்கத்திக்காரனை விட குறைவு. நம்ம ஃபில்டரே கொஞ்சம் வீக்கு. ஃபில்டரே வீக்கா இருக்கும்போது நம்ம உப்பை குறைக்கணும். வெளிநாட்டில் இருக்கவனை விட உப்பு குறைக்கணும். தலைகீழா உப்பை கூட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நண்பர்களை, நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம் உணவை பொறுத்தவரைக்கும். ஸோ உப்புக்களை குறை. இந்த மட்டும் உப்பா? பிஸ்கட்ல உப்பு, கேக்ல உப்பு, எல்லாத்துலயும் ப்ரிசர்வேட்டிவ், எவ்ரிதிங் உப்பு தான். ஒரு ப்ரிசர்வேட்டிவ் எடுத்து அது உப்பு இல்லாமல் செய்ய முடியாது. சோடியம் பென்சோவேட், பொட்டாசியம் நைட்ரேட், மோனோசோடியம் குளூட்டமேட், பட்டியலிடலாம். பொட்டாசியம் புரோமைட், இதெல்லாம் சேர்க்காம வராது. அப்போ துளி துளியாக சேரக்கூடிய உப்புக்கள் நமக்கு பிரச்சனையை உண்டாக்கும். அப்போ ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் வேணும். என்னுடைய குழந்தைகள் என் வீட்டில் சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய்கள் தலையிடக்கூடாது என்று நினைத்தால் நம் உணவுல இப்படியான ஒரு கட்டுப்பாட்டை, இனிப்பு உப்பை குறைத்து, புளிப்பு காரத்தை மிதமாக வைத்து, கசப்பு துவர்ப்பை உயர்த்தணும். அப்படி ஒரு உணவு கட்டுப்பாடு வச்சுக்கணும். சோறு, அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். காலகாலமாக நம்ம அரிசி சாப்பிட்டவங்க தான். அரிசி சாப்பிடக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் சர்க்கரை அதிகமாகுதுன்னு ஒரு கருத்து இருக்கு. அது ஏன்? அப்போ பல்லவ மன்னன்லாம் இன்சுலினுடைய அலைஞ்சான். அன்னைக்கு வெறுமனா இன்சுலின் தானே போட்டுட்டு அரிசி மட்டும் தானே சாப்பிட்டாங்க. பல கோடி மக்களும் வெறும் அரிசி தான் நம்ம ஊர்ல சாப்பிட்டாங்க. அப்பெல்லாம் இல்லாது ஏன் வந்துச்சுன்னா, அவங்கள்ட்ட என்கிட்ட சண்டை போடுவாங்க. நான் இப்படி பேசுவேன்னா, சார் என்ன சார் நீங்க பேசுறீங்க? ஒரு 100 வருஷமான எல்லா பேரும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாரும் அரிசி தானே சாப்பிட்டோம், எல்லாரும் அரிசி தான் சாப்பிட்டோம். அன்னைக்கு நான் சிவராமன் சென்னையில இருந்து உடுமலைப்பேட்டைக்கு பேச வரணும்னா ஒரு குதிரையில ஏறி வரணும். மெதுவாக ஒரு 10 நாள் வந்தா இங்க வந்து சேர்ந்துட முடியும். நம்ம படக்குன்னு 1 மணி நேரம் கோயம்புத்தூர் இறங்கி அங்கிருந்து 3/4 மணி நேரத்தில் இங்க வந்து சேர்றோம் அப்படின்னா உடல் உழைப்பு இல்லை, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா அன்னைக்கு குதிரையில போனவன் சாப்பிட்ட மாதிரி அரிசியை நம்ம சாப்பிட முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளணும். பழசெல்லாம் நாங்கள் அன்னைக்கு அப்படி சாப்பிட்டாங்களே, அன்னைக்கு அப்படி சாப்பிட்டா அன்றைய வாழ்வியல் இல்லை. அன்றைய வாழ்வியல்ல இருந்த ஒரு சாமானிய மனிதன் மியூச்சுவல் ஃபண்ட் ஏறிச்சா இறங்குச்சா, என்எஃப்டிசி குறைஞ்சிருச்சே, இது ஏறிச்சேங்கிற டென்ஷன் அவனுக்கு கிடையாது. தங்கம் என்ன 9,000 போயிருச்சு 10,000 ஆயிடுச்சுன்னு யோசிச்சது இல்லை அவங்க. ஆனா நம் மனதில் அப்படியான பல்வேறு சிக்கல்களும் அழுத்தங்களும் கூடுதலாக இருந்து உடல் உழைப்பும் குறைவாக இருக்கிறதுனால இன்னைக்கு சக்கரை கொடி கட்டி பறக்குது. அதுல பிரதானமா பாக்குறது இந்த வெள்ளை அரிசி. வெள்ளை விளையருங்கிற அரிசி நமக்கு வேணாம். ஒரு காலத்துல சில்கி பாலிஷ் போட்டு மல்லிகைப்பூ மாதிரி இட்லியை பார்த்தாங்க. அதை பார்க்கும்போது இவ்வளோ சுவை, அப்படி இட்லி அப்படி கை வச்சாலே பிச்சுக்கிட்டு வருது, அவ்வளோ பூ போல இருக்கு, அப்படியே ஒரு மகிழ்வா இருக்குன்னு நினைச்சோம். இனிமேல் அப்படி பார்க்காதீர்கள். அப்படி இருந்தால் அது ஆபத்து. நம்ம அரிசி நல்லா சாம்பல் கலர்ல, நம்மளுடைய இட்லி வந்து நல்லா கருப்பு கலர்ல, சாம்பல் கலர்ல, அப்படியான ஒரு அரிசி தான் இனிமேல் வேணும். நம்ம இட்லி கருப்பா தான் இருக்கணும். சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ரொம்ப சம்பவம் நல்லா இருந்துச்சு. அது அந்த வீட்டில் போயிருந்தப்ப நான் அவரோட பேசி கொண்டிருக்கும்போது அவர் வீட்டுக்கு ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்தாங்க. அந்த அம்மா என்னை அப்படி பார்த்தோன்னே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு கொஞ்ச நேரம் தலையத்தலை ஆட்டிட்டு, சார் நீங்க தானே அந்த சிவராமன், அந்த டிவியில எல்லாம் பேசுவீங்களே அப்படின்னா. ஆமாம்மா அப்படின்னு உடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. சார் 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 அவங்க ஏதோ யூடியூப்ல நிறைய பார்ப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் பக்கத்துல இருந்து அவன் ஏதோ ஃபோனில் எப்படி விளையாண்டுட்டு இருந்தான். அவன் உலகத்துல நான் கிடையாது. அதனால அவனை தட்டி கொடுத்து, டே இவர் தான்டா சிவராமன், டே இவர் தான் சிவராமன் அப்படி இப்படி கழுதுனா அந்த அவன் இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா அப்படி தட்டி, நம்ம வீட்டில் நம்ம அந்த கேழ்வரகு உருண்டை எல்லாம் செய்வோம்ல, கம்பஞ்சோறுலாம் நான் பண்ணி கொடுப்பேன்ல, சார் சொல்லுவார்ல அப்படின்னு காமிச்சான். அவன் உடனே இப்படி ஒரு முறை முறைச்சான்.
நான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நான் கொஞ்சம் தயாராகிட்டேன். அப்புறம் அவனை அப்படி உட்கார்ந்தவனே அவன் என்னை அப்படி பார்த்து, அங்கிள் நீங்கள் தான் இந்த அழுக்கு இட்லி அழுக்கு தோசை எல்லாம் ஆக்கினதா? ஒழுங்காக இருந்து வெள்ளை வெள்ளையர்னு எங்கள் வீட்டில் இப்போ அழுக்கா இருக்குது அப்படின்னா எனக்கு உண்மையிலேயே மனசு பகிர்ந்துச்சு. ஏன்டா அழுக்குன்னு சொல்ற? ஏன்னா அவனுடைய உலகில் கருப்பு எல்லாம் அழுக்கு என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் எது கருப்போ அதுதான் சிறப்பு நண்பர்களே. நாம் தவறிவிட்டோம் நிறைய விஷயங்கள்ல. எந்த நிறம் கருப்பாக இருக்கக்கூடிய அத்தனை உணவுப் பொருட்களும் ஆக சிறந்தது. கருப்பை ஆந்தோசைனின்ஸ் கொண்டாடுறான் மேற்கத்திய உலகம். கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய ப்ளூபெரியோ, ஒரு பர்பிள் வயலட்ல இருக்க ப்ளூபெரியவோ, இல்ல நம்ம ஊர்ல பர்பிள் வயலட்ல இருக்க நவ்வா பழமோ, இல்ல கருப்பு தொலி உள்ள உளுந்தோ, அத்தனையிலும் ஆந்தோசைனின்ஸ் கொட்டி கிடக்கு. நம்ம உலகமே கொண்டாடுது இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி. அந்த கருப்பு கவுனி அரிசியை எதுக்கு கொண்டாடுறோம்? கருப்பு கவுனி நம்ம 20 வருஷமா கத்திருக்கேன். அந்த கருப்பு கவுனியை கொண்டாடுவதற்கான அடிப்படை காரணம் அதுல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின், அதுல இருக்க கவுனி அரிசியினுடைய அந்த மேல இருக்கிற நிரம்பிச்சத்து தான். அது புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு நுண்கூறு. கவுனி அரிசி சாப்பிட்டா உடனே புற்றுநோய் குணமாயிரும் நான் சொல்ல வரல. பட் தினம் தினம் அதை எடுக்கும் போது அது ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டா நம்ம உடம்புக்குள்ள இருந்துட்டு இருக்கும். ஃபேமிலியில நிறைய ட்ரீல கருப்பு புற்றுநோய்கள் இருக்கா, நம்ம தினம் வாரத்துக்கு 2 நாள் கவுனி அரிசி எடுத்துக்கொள்வோம். சிகப்பு கலர் சிகப்பு அரிசி ஏன் கொண்டாடுறோம்? அந்த சிகப்பு அரிசியில் இருக்கக்கூடிய லைகோபீன், அந்த சிகப்பு நிறம் ஏசியன் பெயிண்ட்ஸ் அடிச்சு கொடுத்துருக்கு. அது லைகோபீன்கிற ஒரு சத்து. இந்த லைகோபீன்கிற சத்து மிளகாவத்தல்ல இருக்கு, தக்காளி பழத்தினுடைய மேல் தொழில இருக்கு, மாதுளம் பழத்தினுடைய முத்துக்கள்ல ஒட்டி இருக்கு, பப்பாளி பழத்தினுடைய சிவப்பு நிறத்தில் இருக்கு. அப்போ அந்த இளஞ்சிவப்பு நிறமுள்ள எல்லா பொருட்களும் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது. அன்னாடம் அதை கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். நம்ம சாப்பாட்டுல தினம் எடுக்கக்கூடிய அக்கறையில காலையில ஒரு யோசிச்சு பாருங்க, காலையில ஒரு கரிசலாங்கண்ணி டீயோ நெல்லிக்காய் டீயோ, அப்புறம் காலையில சாப்பிடக்கூடிய இட்லி சாம்பல் நிறத்தில் உள்ள இட்லி, ஒரு நல்ல புரதச்சத்து நிறைய இருக்கக்கூடிய வெள்ளை சுண்டல், இல்லைன்னா சிகப்பு கொண்டக்கடலை சுண்டல், கொஞ்சம் சோயா பயிறு, ஒரு 2 முட்டை, மதியானம் சாப்பிடக்கூடிய உணவுல கருப்பு கவுனியோ இல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசியோ, தொட்டுக்கொள்ள சாப்பிடக்கூடிய அத்தனை காய்கறிகள்லையும் கசப்பும் துவர்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. இரவு சாப்பிடக்கூடிய உணவு சர்க்கரை மிக குறைவாக இருக்கக்கூடிய கோதுமை ரவையில உள்ள கிச்சடி, புலால் சாப்பிட வேண்டும் என்றால் நல்ல மீன், இல்லை என்றால் காடை, கோழியில காடை மிகச்சிறப்பு. இப்படி நம்முடைய உணவு திட்டம் இருந்தால் யோசிச்சு பாருங்க. இது ஒரு சின்ன ஃபார்முலா தான். ஓரளவேனும், நான் இதை பெரிய எதுன்னு சொல்ல, ஓரளவேனும் நமக்கு ஒரு உடலுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய உணவு திட்டமா இருக்கும். இன்றைக்கு பெருகி வரக்கூடிய அந்த சர்க்கரை, ரத்த கொதிப்பு இதெல்லாம் அச்சமாக இருக்கும்போது உடல் பயிற்சி வேணும், மனம் பயிற்சி வேணும், உள்ளத்துக்கு ஒரு அழுத்தம் இல்லாத வாழ்வியல் வேணும். இதெல்லாம் கூட சேர்ந்து உணவிலும் இப்படியான அக்கறைகள் வேண்டும் நண்பர்களே. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டே போக முடியும். எல்லாவற்றிற்கும் விட மேலாக மறுபடி நாம சொல்றது இந்த ஒற்றை நலம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றது எதுக்குன்னா, அது கோவிடுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தை ஹிட் ஆச்சு. ஒன் ஹெல்த். நான் படிக்கிற காலத்துல யார் ஹெல்தி பர்சன் அப்படின்னு சொன்னா, உங்க ஹார்ட் 72 டைம்ஸ் பீட் ஆகுதா சார், உங்க பிரீத் பெர் மினிட் 16 மினிட்ஸ் இருக்கா, உங்க யூரின் பெர் செகண்ட்ல 15 ml போகுதா, உங்களுடைய சிறுநீரகம் கழிவுகளை சரியா வெளியேறுதா, உங்க ஈரல் சரியா அதனுடைய மெட்டபலைஸ் பண்ணுதா, அப்ப யூ ஆர் ஹெல்தி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான். இப்ப போடான்ட்டானுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னுடைய மனம் நலமாக இருக்கிறதா, உன் மனம் மிகச்சிறப்பாக அழுத்தம் இல்லாமல் மகிழ்வோடு இருக்கிறாயா, கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. இது இடையில 1970 சொன்னது. 2020 சேர்ந்துச்சு ஒரு வியாதி, கொரோனா, கோவிட். மிகச்சிறந்த மனம் படைத்த, காலை மாலை 2 வேளை மூச்சு பயிற்சி செய்த, இல்லை என்றால் 6 பேக் உடம்போடு கட்டுமஸ்தான உடம்பில் இருக்கிற, எந்த விதமான உடல் தொந்தரவும் இல்லாத பல பேரையும் கோவிட் கொத்திட்டு போயிடுச்சு. எல்லாம் தானே இருந்தான், மனம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப மனம் அமைதியானவன், இவனை விட்டுருவோன்னு அந்த கோவிட் போலையே. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சப்பதான் 3ஆவதாக ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தான். அதுதான் நமக்கானது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. உன்னுடைய உடல் பிசிக்கலா நல்லா இருந்தாலும், உன் உள்ளம் மென்டலி மிக ஹெல்தியா இருந்தாலும், நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்களே, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, உங்க மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்புழு நலமாக இருக்கிறதா, அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய பேரிடப்படாத கோடானு கோடி நுண்ணுயிரிகள் நலமாக இருக்கிறதா, இந்த மேல பறந்துகிட்டு இருக்கிற வானத்துல அந்த காக்கா குருவி அவையெல்லாம் நல்லா இருக்கா, இந்த பக்கத்தில் இருக்க வாகை மரமோ வேப்ப மரமோ அந்த பூக்கள் நலமாக இருக்கிறதா, அந்த பூக்களை தேனுறிஞ்சு வரக்கூடிய தும்பியோ தேன் சிட்டோ அவை நலமாக இருக்கிறதா, மேல பரம்பிக்குளம் ஆலியார்ல இருக்க டேம்ல இருக்கக்கூடிய மீன்கள் நலமாக இருக்கிறதா, இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான்
நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் என்பதுதான் ஒற்றை நலம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று ஆசான் அன்னைக்கே சொன்னார. பகுத்துண்டு பல் மனுஷன் ஓம்புதல் சொல்லலையே, பகுத்துண்டு பல்லுயிர். எல்லா உயிரையும் நேசியுங்கள், எல்லா சக மனிதர்கள் மீதும் அன்பு காட்டுங்கள். இந்த உலகம் எல்லோருக்குமானது, ஆந்த்ரோபோசென்ட்ரிக், மனிதனுக்கானது, எனக்கானது. எனக்கு நல்ல அழகான சத்தான உணவு வேணும், எனக்கு நல்ல குளிரூட்டப்பட்ட அறை வேணும், எனக்கு நல்ல ஒரு பளபளப்பு ஆடை வேணும்னு எல்லாம் எனக்கு எனக்கு யோசிச்சதுனாலதான் பிற உயிரிகள் எல்லாம் சிக்கலை கொடுக்கிறது. ஒட்டுமொத்த உலகை உட்கார வைத்த மொத்த வைரஸ்களினுடைய எண்ணிக்கையை எடை போட்டு பார்த்திருக்காங்க தெரியுமா? அது ஒட்டுமொத்த 700 மில்லியன் மக்களையும் குத்த வச்சு எங்கெங்க நகராதரா வாய திறந்துராதரான்னு உட்கார வச்ச மொத்த வைரஸினுடைய எடை எவ்வளவு தெரியுமா? டோட்டல் பிரபஞ்சத்தை ஆட்டிய அந்த வைரஸினுடைய மொத்த எடை வெறும் 150 கிராம். அதனுடைய கணக்குல அந்த 150 கிராம் எடையுள்ள வைரஸ் ஆட்டி படைச்சிருச்சு அத்தனை பேரையும். விளையாட்டுல யோசிச்சு பார்த்திருக்கேன் நான் பல நேரம். வெறும் RNA, இந்த புரதங்கள் எங்க இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த புரத கூறுகள் நுரையீரலுக்குள்ள போய் நமக்குள்ள இருந்து வரக்கூடிய அதை எதிர்க்கக்கூடிய சைட்டோகைன்ஸ பெரிய ஸ்ட்ராங் மாதிரி வர வச்சு நம்மால எதுவும் செய்ய முடியாத உட்கார வைக்கக்கூடிய மூளை அந்த வைரஸ்க்கு இருக்கிறது. ஒத்துக்கொள்ளுதான் ஆகணும். ஏன் தெரியுமா? இந்த உலகம் அடிப்படையில் வைரஸ்களுக்கானது. இது வைரோஸ்பியர், பயோஸ்பியர், இந்த பூமி. நாம கடைசியா வந்து சேர்ந்த கடைக்குட்டி. பொதுவா கடைக்குட்டி வீட்டுல ரொம்ப சேட்டை பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி நாம ரொம்ப சேட்டை பண்றோம். நம்ம சேட்டை பண்ணும் போதெல்லாம் அது எந்திக்குது. என்னடா இப்படிதான் வந்து ஒரு உயிரினம் இருந்துச்சு, டைனோசரஸ் அப்படின்னு. டைனோசரஸ் நம்மள பல பேருக்கு ஸ்பீல்பர்க் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓ இவ்வளவு இருந்துச்சா, இப்படிலாம் பெருசா இருந்துச்சா, அப்படிதான் நமக்கு தெரியும். எப்படியா டைனோசரஸ் மொத்தமா செத்து போச்சு? யாராவது யோசிச்சிருப்போமா? பல லட்சம் டைனோசரஸ் இருந்தது பூமியில. அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. இன்னைக்கும் நிறைய இடத்துல அதுக்கான பூமிக்கு அடியில உறைஞ்சிருக்குது, பனிக்கடியில உறைஞ்செல்லாம் எடுக்கும் போது பல கோடி டைனோசரஸ் இருந்திருக்கு. ஆனா காணாம போச்சு. எப்படி காணாம போச்சு? நம்மலாம் தாத்தா பாட்டி, பெரிய தாத்தா, மகேந்திரவர்மன், பல்லவன், பொன்னியின் செல்வன் கதை சொல்லிட்டு எத்தனையோ இருக்கும். அவங்களுக்கு இல்லையே. ஒருத்தர் இல்லாம எப்படி காணாம போச்சு? ஒரு செய்தி சொல்றாங்க, இல்ல ஏலியன்ஸ்ல இருந்து வந்து அழிச்சிட்டாங்கன்னு கொஞ்சம் பேர் கதை சொல்லிட்டு தான் முன்னாடி. இப்ப அப்படிலாம் இல்ல. ஏதோ ஒரு வைரஸ் மொத்தமா காலி பண்ணிருச்சு. இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு அறுவடை என்று உடுமலையில வந்து ஒரு விழா நடக்கலாம். அறுவடை 1000 அப்படின்னு ஒரு விழா நடக்கும்போது இந்த பக்கம் டைனோசரஸ் மாதிரி இன்னொரு பெரிய டைனோசரஸ் மாதிரி இன்னொரு உயிரினம் வச்சுப்போம். அந்த உயிரினம் வந்து மயக்க பிடிச்சு அறுவடைக்கு வந்திருக்கக்கூடிய மக்களே, இந்த ஊர்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மனுஷங்க இருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, காணாம போயிட்டாங்க, ஏதாவது ஆச்சா அப்படின்னு பேசுவதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. இருக்கா இல்லையா? அப்படியான ஒரு சூழல் இருக்குன்னா நம்ம சக மனிதர்களை நேசிக்கணும், சக உயிரிகளை நேசிக்கணும், மண்புழுவை நேசிக்கணும், அந்த பாக்டீரியாவோ வைரஸோ அவற்றை நேசிக்கக்கூடிய பற்றுதல் நமக்குள்ள இருக்கணும். மண்ணில் இருக்க உயிர்கள் எவ்வளவு முக்கியம்னா, குடல்ல நிறைய உயிர்கள் இருக்கு. சிறுகுடல்ல இரைப்பையில இருந்து முதல் ஸ்டெப் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இன்டெஸ்டைன்ல இருந்து கோலன் முடிகிற வரைக்கும் எக்கச்சக்கமா பாக்டீரியா வைரஸும் இருக்கு. எவ்வளவு அளவு இருக்குன்னா, நம்மளுடைய ஜீன் இருக்கு இல்லையா? இப்ப நான் சிவராமன் இருக்கேன்னா என்னுடைய ஜீனோம் வந்து வெறும் 50% தான். மீதி 50% ஆஃப் ஜீன் வந்து இதுல இருக்க பாக்டீரியா வைரஸ் தான். என்ன பேர் எதுன்னு தெரியாது. அவ்வளவு உயிரினங்கள் இருக்கு. அந்த உயிரினங்கள்லாம் நல்லா இருந்தா தான் நான் இங்க உங்க முன்னாடி இருந்து பேச முடியும். என்னுடைய இன்டலெக்ட், என்னுடைய மெட்டபாலிசம், என்னுடைய இம்யூனிட்டி, என்னுடைய அத்தனை டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாத்துக்கும் அவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாது, அவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி வேலை செய்யறாங்கன்னு தெரியாது, ஆனா வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நுண்ணுயிரி எல்லாம் பாதுகாக்கிற அந்த கட் பயோ நல்லா இருக்கிறதுக்கு ஏத்த உணவை தான் நான் தேடணும். நான் பாட்டுக்கு எத்தனை நாள் கத்திருப்போம், மயோனைஸ் வேண்டாம், மயோனைஸ் வேண்டாம். எத்தனை 2013 6ஆம் திணை ஆர்டிக்கல்ல எழுதியிருக்க மயோனைஸ் தேவையில்லை. அது எப்படிலாம் சிக்கணும்? இப்பதான் 12 வருஷம் கழிச்சு தடை பண்ணிருக்காங்க, வேணாம்ப்பா மயோனைஸ் வேண்டாம். அது அவன் நாட்டுக்குள்ளது. அந்த ஜெர்மன்ல இருக்கிற பாட்டி, அந்த ஊர் ஆட்சி கொஞ்சம் போல தண்ணியில ஒரு முட்டையை ஊத்தி ஆலிவ் ஆயில ஊத்தி கடைஞ்சு அப்பதைக்கு அதை கொடுத்தாங்க. ஒரு நாள் அதனுடைய ஆயுட்காலம், ஒரே ஒரு நாள்ல அதை செஞ்சு கொடுக்கறதா மயோனைஸ். நம்ம ஊர்ல டப்பால 2 வருஷம் ஷெல்ஃப் லைஃப்ல வருது. ஒரு முட்டை, எண்ணெய், தண்ணி உள்ள ஒரு பொருள் 2 ஆண்டுகள் கெட்டு போகாமல் இருக்கிறதுனா எவ்வளவு ரசாயனம் அதுக்குள்ள இருந்தா இருக்கும். அப்புறம் அது தேவையா? அது நல்லதா கெட்டதா என்ன ஸ்டடி பண்ணிருக்காங்களா? ரெண்டாவது, நமக்கு எதுக்குயா? நமக்கு புளிக்குழம்பு போதும், சாம்பார் போதும்.
எதுக்கு மயோனைஸ்? சில விஷயங்களில் நாம் சில பிடிவாதங்களோடு இருக்கணும். அது பாதுகாப்பானதா இல்லையாங்கிறதா அடுத்தது. அவசியமா, எனக்கு தேவையா என்கிற ஒரு பார்வை நமக்குள்ள இருக்கணும். தேவையற்ற விஷயங்களை நாம் ஒதுக்கி தள்ளிடலாம், வேண்டாம். அந்த சிந்தனை இருந்தால் மட்டும்தான் இந்த ரசாயனங்களினுடைய கலப்புகள் இந்த பூமியில வராமல் எடுத்துக்கொள்ள முடியும். மிக மிக கவனமாக நம்முடைய உணவையும் வாழ்வியலையும் செதுக்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம் நண்பர்களே. அதுக்காக நம்ம அச்சப்பட வேண்டியதில்லை. இந்த மனித இனம் இந்த கடந்த 20-30 வருஷத்துல, அதுவும் கடந்த 30-40 வருஷத்துல அறிவியல்ல மிகப்பெரிய அளவுல போயிருக்கோம். எத்தனையோ வளர்ச்சிகளை பார்க்கிறோம். அந்த வளர்ச்சிகள் எல்லாமே ஒரு ஒருமித்த வளர்ச்சியாக மாற்ற வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. வந்துருச்சு, நிறைய சயின்ஸ் வந்துருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படியே கொடி கட்டி பறகுது எல்லா துறையிலும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியலன்னா இனிமேல் இல்லிட்ரேட் அப்படின்னு சொல்லிடக்கூடிய உலகத்துக்கு வந்தாச்சு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நாங்க படிக்கிற காலத்துல கம்ப்யூட்டர் நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் பார்ப்போம். அந்த வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கு, போய் பார்த்து வருவோம் அப்படின்னு போய் பார்ப்போம். சில பேர் கம்ப்யூட்டருக்கு ஏசி எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு ஏசி இல்லைன்னா கம்ப்யூட்டர் வீணாயிரும், ரிப்பேர் ஆயிரும் அப்படிலாம் கதை விட்டு வச்சிருந்தாங்க. அப்படி இருந்துச்சு. அப்ப எங்க வாத்தியார் சொன்னார், டே கம்ப்யூட்டர் படிச்சுக்கோ, இஃப் யூ டோன்ட் நோ கம்ப்யூட்டர் யூ வில் பிகம் இல்லிட்ரேட் அப்படின்னு சொன்னார். அப்ப நாங்க போய் முதல்ல எப்படி மெயில் அனுப்புறது, எப்படி மைக்ரோசாஃப்ட்ல வந்து ஒரு எக்ஸல் எப்படி எடுக்கிறது, ஒரு வேர்டு எப்படி இருக்குன்னு படிச்சோம். ஆனா இன்னைக்கு இருக்க உலகத்துல அதை தாண்டி இதெல்லாம் அடுத்த கட்டம் வந்தாச்சு. கோடு எழுதுனதெல்லாம் போயாச்சு. கோடு எழுத தெரிஞ்ச வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஷினை லேர்ன் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வேணுங்கிற அளவுக்கு உலகம் வளர்ந்துருச்சு. இருக்கட்டும், அதெல்லாம் நல்லதுதான். ஆனா அதை எப்படி மண்புழு நல்லா இருக்கணும், மைக்ரோப் நல்லா இருக்கணும், பூச்சி நல்லா இருக்கணும், வெளியில இருக்கிற பூ நல்லா இருக்கணுங்கிற சிந்தனைக்குள்ள இதை கொண்டு போய் சொருகணும். இந்த அறிவியல் அதற்கு பயன்படும் மாதிரி நாம் கொண்டு சென்றால் மட்டும்தான் இந்த உலகத்தை நோயற்ற ஒரு சமுதாயம் மாற்ற முடியும். நெக்ஸஸ் என்று ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன். நாகலட்சுமி சண்முகம்ங்கிற அம்மா வந்து அதை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. யுவான் உராரிங்கிறவருடைய சேப்பியன்ஸ்ங்கிற நூறு எழுதின அந்த யுவான் உராரியோட சமீபத்திய புத்தகம் நெக்ஸஸ். அந்த நெக்ஸஸ் படிக்க படிக்க பதட்டமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எப்படியெல்லாம் மாறப்போகிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு வன்முறையை இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உண்டாக்கிறோம், ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார். அப்ப அப்படியான ஒரு சூழல்ல நாம அறிவியலையும் வளர்ச்சியையும் ஒருமித்த வளர்ச்சியாக, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் தீங்கு வராத வளர்ச்சியா மாத்தணும். இப்போ நேற்றா இன்னைக்கா தெரியல, தமிழ் இந்துல சென்டர் பேஜ் ஒரு ஆர்டிகல் இருக்கு, படிச்சீங்களான்னு தெரியல, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படின்னு ஒரு புக்கு வந்து ராமச்சந்திர குஹா வெளியிட்டு இருக்காரு. அந்த ஸ்பீக்கிங் வித் நேச்சர் ராமச்சந்திர குஹா வெளியிட்டத அந்த வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய உரையை டவுன் டு எர்த் என்கிற புத்தகம் ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கு. அதை தமிழ்ல ஆதி வள்ளியப்பன் இன்னைக்கு எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் படிச்ச உடனே எனக்கு அந்த கட்டுரையை படித்த உடனே அவ்வளவு சிறப்பா இருந்தது. அவர் சொல்றாரு, சார் நான் வசிக்கிற ராமச்சந்திர குஹா வசிக்கிற பெங்களூர்ல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வெறும் 60 இருக்கு. ஆனா இந்தியாவினுடைய தலைநகரமான டெல்லியில 360 இருக்கு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 50க்கு மேல போனாலே ஒரு வாழ்வதற்கு நல்ல இடம் இல்லை என்று யுனைடெட் நேஷன்ஸும் WHO சொல்லுது. ஆனா டெல்லி நம்ம நாட்டுடைய தலைநகரத்துல 360 இருக்கு. அதுலயே ஒரு ஆர்கே நகர் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல 900 இருக்கான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். அவ்வளவு மாசுக்கள் நிறைந்த ஒரு உலகத்துல ஏற்கனவே வியாதிகள் கூடக்கூடிய ஒரு சூழல்ல உணவிலும் அக்கறை இல்லாமல் போயிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிக்கலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. நண்பர்களை, இறுதியாக நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயத்தை மட்டும் கோர்த்து சொல்லிவிட்டு இறங்குகிறேன். முதல் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், எந்த உணவு சாப்பிட்டாலும் அது லோ கிளைசிமிக் உணவா என்று உத்தரவாதம் செய்து சாப்பிடுங்க. லோ கிளைசிமிக்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரை படு வேகமாக ரத்தத்தில் கலக்கக்கூடாது. உருளைக்கிழங்க வேக வச்சு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா 95% அடுத்த 20 நிமிஷத்துல உள்ள போயிரும். அதே கீரைச்சோறு, கீரையும் கார்போஹைட்ரேட் தான், கீரையும் அமைலோஸ், அதுல இருக்கக்கூடிய நார் தான், செல்லுலோஸ் தான், ஆனா அது வேகமா உள்ள போகாது. அப்ப குறைவான சர்க்கரை உள்ள, வேகமாக சர்க்கரையை ரத்தத்தில் கலக்காத லோ கிளைசிமிக் உணவு தான் நம்ம தேர்வா இருக்கணும். அதுக்கு தான் நாங்க சிறுதானியங்களை கொஞ்சம் எடுங்க, காலை உணவுல சிறுதானியம் எடுங்க, மதிய உணவுல பட்டை தீட்டாத, பாலிஷ் போடாத, பழுப்பு நிற, சிவப்பு நிற, கருப்பு நிற அரிசியை சாப்பிடுங்க, லோ கிளைசிமிக்காக தான் சொல்றோம். ஒரு 2 மாதம் முன்னாடி ஜப்பான் போயிருக்கேன். ஜப்பான் போறோன்னே அங்க என்னெல்லாம் பார்க்கணும் எதெல்லாம் பார்க்கணும் நோண்டும் போது டக்குன்னு ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் வருது.
தி சீக்ரெட் ஆஃப் டீப் ப்ளூ ஜோன் அப்படின்னு போட்டு ஒரு படம், டேவிட் ஃபிஷர் அப்படின்னு ஒருத்தர் எடுத்திருக்காரு. சும்மா பார்க்கலான்னு பார்க்க ஆரம்பிச்சேன், ஒரு 3 மணி நேரம் உரைய வைத்து விட்டது. அவர் என்ன சொல்றாரு, உலகத்துல ஒரு 7 இடத்துல நிறைய வயசானவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியணுமா வேண்டாமா, என்ன பண்றாங்க, எதனால அவங்க அப்படி நல்லா இருக்காங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இது வந்து ஜப்பான். ஜப்பான்ல ஒகினோவான்னு ஒரு இடம். அந்த ஒகினோவாங்கிற கடல்ல சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு தெரியுமா? 103. அங்க மிக குறைந்த வயசு 103. செத்தவங்க பூரா 116, 117 கல்லறையை போய் எடுக்கிறான் ஷூட்டிங் பண்ணி. அங்க எல்லாம் இறந்தவர்கள் 116 வயசுல இருந்திருக்காங்க. அந்த 103 வயசு பாட்டிட்ட போய் பேட்டி கேட்கறாங்க, என்னமா சாப்பிடுறீங்க நீங்க, நாங்கெல்லாம் 60 வயசுலயே கிடுக்கிடுன்னு ஆடுது, நீ என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கறான். அந்த அம்மா சொல்லுது, நான் வந்து தினம் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றேன். சக்கரவள்ளினா நம்ம ஊர்ல கிடைக்கிற சக்கரவள்ளி மாதிரி இல்லை, அது கருநீல சக்கரவள்ளி, பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிறான். மேல கருப்பு நிறத்துல இருக்கு, ஆனா உள்ள வந்து சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு. அது பார்த்தா அது லோ கிளைசமிக். அப்புறம் நான் கொஞ்சம் ப்ரொக்கோலி சாப்பிட்றேன், கொஞ்சம் இந்த கடல்ல இருக்கக்கூடிய மீன் சாப்பிட்றேன், எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொன்னதுதான் உங்களுக்கானது. அது ஒண்ணு சொன்ன, நல்ல ஆரோக்கியமா வயசா இருக்கணும்னா தயவு செய்து விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அசந்துட்டு அந்த அம்மா சொன்னதை பார்த்து, எனக்கு வேண்டிய, நான் 103 வயசு, எனக்கு வேண்டிய காய்கறிகளை நான் பயிரிடுகிறேன், தினமும் எனக்கு வேண்டிய கீரையை நான் போய் சாகுபடி செய்து கொள்றேன், எனக்கு வேண்டிய ப்ரொக்கோலியை நான் போய் வெட்டி எடுத்துட்டு வரேன், எனக்கு வேண்டிய காய்கறிகளை சமைப்பதும் கீரைகளை சமைப்பதும் நான் செய்யறேன். எல்லாத்துக்கும் மேல அவங்க நாட்டினுடைய இக்கிகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்வியலை நான் பின்பற்றுறேன். இது எல்லாத்த விட ஒரு நாளைக்கு அவங்க பழக்கப்படி 70% தான் நான் சாப்பிடுவேன். எவ்வளவு 100% பசி இருந்தா 70% தான் சாப்பிடுவேன். மன மகிழ்ச்சியா இருப்பதற்கு இக்கிகாய் பழகினான்னு சொல்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஊர்களில் இட்டாலியில உள்ள இடம் எல்லாத்தையும் போய் அவன் அந்த பேட்டி எடுக்கிறான். அப்ப இந்த மாதிரி அனுபவங்களை நாம் எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஒரு அம்மா அப்படி சொல்றாங்க, அவங்க நாட்டில் அந்த ஊர்ல அப்படி வாழ முடியுதுன்னா நாம் ஏன் முடியாது? அப்ப நமக்கான வாழ்வியல்ல உணவை எப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ வாழ்வியலையும் அப்படி செம்மைப்படுத்திக் கொள்ளணும். மனம் மிகச்சரியாக வைத்துக் கொள்ளும்படி இருக்கணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப கொஞ்சம் உத்து பார்க்கும்போது சவால்களாக இருக்கக்கூடிய நோய்களை ரொம்ப அதிகரித்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் உளவியல் நோய்கள். நம்ம வீட்டு குழந்தைகள்ல எத்தனை பேர் வந்து உளவியல் சிக்கலுக்குள்ள இருக்காங்க நம்ம பார்க்க மறுக்கிறோம். ஒருவேளை பார்த்து நமக்கு சந்தேகம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அவன் கொஞ்சம் சிக்கல்ல இருக்கான் அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இல்லை என்றால், சரியான அவனுக்கான ஒரு அரவணைப்பும் அவருக்கான ஒரு சரியான மருத்துவ வழிகாட்டுதலும் இல்லைன்னா மிகச்சிறப்பான உயர்ந்த இடத்தில் அவர் போனாலும் உளவியல் சிக்கல்ல வந்து பெரிய ஒரு இரக்கத்தை அவர் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு கூடிக்கொண்டே இருக்கிறது. அதுவும் குறிப்பா பெண் குழந்தைகள். ஏன்னா உறக்கம் சரியா இல்லை, அவளுடைய வாழ்வியல் பெரும் அழுத்தம் மிகுந்த ஒரு வாழ்வியலா மாறி இருக்கு. உணவில் பல்வேறு இது மாதிரி குப்பை உணவினுடைய சிக்கல்கள் இருக்கு. நள்ளிரவில் நடுஇரவில் சாப்பிடக்கூடிய கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது. முன்னாடி எல்லாம் பசிச்சது சாப்பிடுறதுங்கிறதுலாம் இல்ல. எல்லாரும் சென்னை மாதிரி இடங்கள்ல 7 மணி ஆனா போனா தூக்கிடுறான். எடுத்து ஆப்ல போயிட்டு ஸ்விக்கி, சொமேட்டோ, எதையாவது செப்டோன்னு போட்டா விருந்து உணவு அவனுக்கு பரிமாறப்படுகிறது இரவுல. எங்க வீட்டுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இரவு உணவு அப்படின்னா எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, மத்தியானத்தினுடைய மீதி தான் இரவு உணவு. மத்தியானம் சோறு மீதி இருக்கல, கொஞ்சம் மோர் விட்டு வச்சுக்கோ, கொஞ்சம் அப்பளம் வத்துவதா, இல்லைன்னா வத்தல் கொடுக்குறேன், இல்ல மத்தியானம் ரசம் வச்சு கொடுமா, அது மட்டும் கொடுமான்னு கேட்போம். அது பெரிய விஷயமா இருக்கும். இரவு உணவு என்பது ஒரு எளிய உணவாக எளியோர் வீட்டில் மதிய உணவீட்டின் மீதியாக இருந்தது. இன்றைக்கு பல வீடுகள்ல நடுத்தர வர்க்கத்தினுடைய வீடு, இன்னும் கீழே இருக்கக்கூடியவங்க வீட்டில் கூட இரவு உணவு என்பது விருந்தாக மாறிவிட்டது. அது என்ன சார் விருந்து? ஆமா, நீ தேர்ந்தெடுக்கும் போது நீ வந்து ஸ்விக்கிலேயோ சொமேட்டோலையோ செப்டோலையோ தேர்ந்தெடுக்கும் போது என்ன கம்மங்கஞ்சியா தேர்ந்தெடுத்து சாப்பிட்ற, போடும்போதே வந்து அவனுக்கு என்ன சுவையா இருக்கும், எது வந்து மிகச்சிறப்பா இருக்கும், எது இந்த கார்டுல ஆஃபர், அந்த கம்பெனி என்ன ஆஃபர் கொடுக்குறான், அவன் சாப்பாடை தீர்மானிக்கிறது எதெல்லாம் பாருங்க. எவன் ஆஃபர் கொடுக்குறான், எவன் சுவையா இருக்கிறத கொடுக்குறான், எவன் வந்து விராட் கோலி சொல்றத சாப்பாட்டில் கொடுக்குறான், இதைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம். இதை தேர்ந்தெடுக்கும் போது தினம் தினம் தேர்ந்தெடுக்கிறது, நள்ளிரவில் சாப்பிடுறது. அன்னைக்கு ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நானும் என் நண்பர் 2 பேரும் வந்தோம். விமானம் கொஞ்சம் தாமதம், லேட் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு ராத்திரி. நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவரை கொண்டு போய் கீழ்பாக்கில் அவரை இறக்கி விட்டுட்டு நான் அண்ணா நகர் வழியா நுளாம்பூருக்கு வரேன். கீழ்பாக்கு விட்டுட்டு நண்பரே நம்ப மாட்டீங்க, ராத்திரி 1:30 மணிக்கு அண்ணா நகர்னு 2ஆம் பெரிய சாலை இருக்கு, அதை கடந்து வரேன்.
அந்த அந்த 2ஆம் சாலையை கடந்து வரும்போது 1:30 மணிக்கு டிராபிக் ஜாம், வண்டியை நகர்த்த முடியல. 2 மணிக்கு என்னடா இவ்வளவு கூட்டம், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற என் டிரைவர் சிரிச்சுக்கிட்டே, இல்லை சார் நீங்க எப்பவுமே கூட்டமா இருக்கு, நீங்க தான் பாக்குறீங்க, வண்டியை நிறுத்துப்பா, நான் கொஞ்சம் நடந்து வரேன், நீ அந்த பக்கம் என்னதான் அப்படி கூட்டமா இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வண்டியை மெதுவா ஓட்ட சொல்லிட்டு நான் இறங்கி நடந்து வரேன். வேதனையாக இருந்தது நண்பர்களே. அத்தனை பேரும் இளைஞர்களும் யுவதிகளும் ஈக்குவலா 50% பெண்கள் 50% மாணவர்கள் 2 மணிக்கு அப்படி பிரியாணியும் அதையும் சாப்பிட்டு இருக்காங்க ராத்திரியில. இவன் 2 மணிக்கு இதை சாப்பிட்டு எப்போ செரிச்சு எப்போ போய் அவன் தூங்கி என்னைக்கு காலையில் இருந்துச்சு, இவனை இப்படி இருந்தாலும் என்ன பண்றான் என்ன பண்றான் அப்படின்னு அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அவ்வளவு பெருங்கூட்டம் இரவுல சென்னையில. நான் கேட்டா இதை இல்லை சார் நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க, பல நாளா அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாம் ரொம்ப 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 கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு சர்க்கரை வரக்கூடாது, இரத்த கொதிப்பு வரக்கூடாது, வந்தாலும் அது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றால் நம்ம அக்கறை உணவில் இருக்க வேண்டும். அந்த உணவு மிகச் சரியான அறுசுவையில் எது சிறப்பான கசப்பும் துருப்போ அதையும் எடுத்துக்கொண்டு சிறப்பான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். உள்ள ரீதியாக உளவியல் ரீதியாக மனம் அழுத்தம் இல்லாமல் எப்பொழுதும் ஒரு மகிழ்வான அறச்சிந்தனையோடு இருக்கக்கூடிய மனம் வேண்டும். அப்படியெல்லாம் இருப்பதோடு நாம் சாப்பிடக்கூடிய காய்கறிகளோ கீரைகளோ பழங்களோ முடிந்தவரை இந்த ரசாயன கலப்புகள் இல்லாமல் ஒரு அளவுக்கு அது முழுமையா இயற்கையில் விளைவிக்கப்பட்ட உணவுகளாக இருக்கும் பட்சத்தில் ஆரோக்கியம் நமக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும்.